சீமான் சொல்லுவார்ல, ரொம்ப அபத்தமா. எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா, ஊசி போடுறது யாருன்னுலாம் காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. எல்லாரும் டாக்டர் ஆகலையே! 8,00,000 பேரு இந்த வாட்டி +2 எக்ஸாம் எழுதியிருக்காங்க. நீட் எழுதுறது 1,50,000 பேர் தான். இந்த 1,50,000 பேர்ல 2வது வாட்டி எழுதுறவங்க, 3வது வாட்டி எழுதுறவங்களும் இருப்பாங்க. ஸோ அப்ப எப்படி பார்த்தாலும் ஒரு 1,1 லட்சம் பேர் தான். 15% வச்சுக்கோங்க. 100 பேர்ல 15 பேர் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படக்கூடாதா? ஆசைப்படுறவங்க தான். இதுல டாக்டர் ஆகுறது எத்தன பேரு? அதுலயும் பாதி தானே? இல்ல? பாதி கூட வராது. அப்ப இதுல எங்க எல்லாருமே டாக்டர் ஆயிட்டா யார் ஊசி போடுற கதையெல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? ஏன் நீட் மட்டும் தான் உலகம் தான் பேசிட்டு இருக்கீங்க? அப்படி யாரும் நினைக்கல. சார் எங்க வீட்ல 100 பிள்ளை இருக்கு சார் எங்க ஊர்ல. 100 பிள்ளைங்கள்ல 15 பிள்ளைங்க தான் சார் டாக்டரா நினைக்குது. மீதி 85 பிள்ளைங்க வேற வேற ஸ்டடீஸ் தான் போகுது. 15 பிள்ளைங்க டாக்டரா நினைக்குது. அது பொறுக்கலையா சார் உங்களுக்கு? ஒரு இமேஜ் கிரியேட் பண்றது. எல்லாரும் டாக்டராக நினைக்கிறாங்க. டாக்டர் மட்டும் தான் படிப்பாங்க. எல்லா டாக்டராக நினைக்கலங்கிறேன் நான். எல்லாரும் டாக்டராக நினைக்கலங்கிற யதார்த்தத்தை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் டாக்டராக நினைக்கல. 100ல 15 பேர் தான் நினைக்கிறான். அப்ப அந்த 100ல 15 பேருக்கு டாக்டராக நினைக்கிறதுக்கு உரிமை இல்லையா?